நீதிமன்ற காவல் மற்றும் போலீஸ் காவல், ஜுடிஷியல் கஸ்டடி அண்ட் போலீஸ் கஸ்டடி இரண்டுக்குமான வித்தியாசங்கள் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். போலீஸ் காவல் என்பது விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்படும் ஒருவர் காவல் நிலையத்திலேயே அங்குள்ள லாக்கப் அறையில் வைக்கப்படுதல். அவருடைய பாதுகாப்புக்கு காவலர்களே பொறுப்பாவார்கள். நீதிமன்ற காவல் என்பது குற்றவியல் நடுவரின் ஆணைப்படி சிறையில் வைக்கப்படுதல். அவர் குற்றவியல் நடுவரின் பாதுகாப்பில் இருக்கிறார் என்று பொருள். கைது செய்யப்பட்டவரை குற்றவியல் நடுவரிடம் 24 மணி நேரத்துக்குள் காவலர்கள் ஆஜர்படுத்த வேண்டும். அப்போது பொதுவாக 15 நாட்களுக்கு மிகாமல் நீதிமன்ற காவலுக்கு அவர் அனுப்பப்படுவார். இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டவுடன் கைது செய்யப்பட்டவர் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார். காவல்துறை அதிகாரிகள் குறிப்பிட்ட கைதியை விசாரிக்க வேண்டும் என்றும் போலீஸ் காவலுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் மனு செய்வார்கள். வழக்கின் தன்மையை வைத்து குற்றம் சாட்டப்பட்டவரை சில நாட்கள் போலீஸ் காவலுக்கு குற்றவியல் நடுவர் அனுப்புவார். அப்போது கைதியை காவலர்கள் அழைத்து சென்று விசாரணை நடத்துவார்கள். குறிப்பிட்ட நாள் முடிந்ததும் நீதிமன்றத்தில் கைதியை ஒப்படைப்பார்கள். உடனே அவர் நீதிமன்ற காவலுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார், அதாவது சிறைக்கு அனுப்பப்படுவார். ஒருவேளை விசாரணைக்கு கூடுதல் நாட்கள் தேவைப்பட்டால் காவலர்கள் குற்றவியல் நடுவர் முன் மனு தாக்கல் செய்வார்கள். அதை நீதிபதி ஆராய்ந்து மேலும் சில நாட்கள் போலீஸ் காவலுக்கு குற்றம் சாட்டப்பட்டவரை அனுப்பலாம் அல்லது மறுக்கலாம். போலீஸ் காவலில் ஒரு கைதி அதிகபட்சமாக 15 நாட்கள் இருக்க முடியும். அதிகபட்சமாக 60 நாட்கள் ஒருவர் நீதிமன்ற காவலில் இருக்க முடியும். மிக கொடுமையான குற்றங்கள் செய்ததாக குற்றச்சாட்டு இருந்தால் அதிகபட்சம் 90 நாட்கள் இருக்கலாம். வழக்கின் தன்மைக்கேற்ப 60 நாட்கள் அல்லது 90 நாட்களில் காவல்துறை வழக்கு தொடர்பான தமது ஆய்வை முடித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அப்படி தாக்கல் செய்யாத நிலையில் கைது செய்யப்பட்டவர் உடனடியாக பிணைக்கு தகுதியானவர்.